ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். நம்ம வெற்றி நிச்சயம் சேனலில் லாஸ்ட் பதிவு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபுட்டு, அதாவது கேட்ரிங் சர்வீஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நான் இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கேன். அதாவது டிஃபன். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ பாம்பேயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃபன் கேரியர் அது மூலியமாக சாப்பாடு கொடுக்கறது எல்லா ஆஃபீஸு போகிறவங்க, அப்புறம் பிஸ்னஸ் மேன், இதுக்கெல்லாம் பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு டிஃபன் சர்வீஸுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டிஃபன் கேரியரில் வீட்டு சாப்பாடை டிஃபன் கேரியரில் வச்சு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அவங்கவுங்க ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்வீஸ் பாம்பேயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ சவுத்துலேயும் இப்போ நம்ம பக்கமும் நிறையா மூவ் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சென்னையில் வீட்டில், அதாவது ஹோம்மேடு ஃபுட்டு அப்படின்ற மாதிரிக்கு தராங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமன்ஸு, ஒர்க்கிங் மேன் எல்லாருமே டிஃபன் எடுத்துகிட்டு போகிறத விரும்புறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன டிஃபன் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரிக்கு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிக்கு நிறையா பேர் பண்ணுறாங்க. ஸோ இதை நமக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இருந்துட்டு நமக்கு தெரிஞ்ச சாப்பாடு, அதே நல்ல, அதாவது ஹைஜீனிக்காக கரெக்டான லெவலில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சுங்க. ஒன்றில் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இட்லி சட்னி சாம்பார், இல்லை பொங்கல் சட்னி சாம்பார், பூரி கிழங்கு, இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். லஞ்சில் சாதம், சாம்பார், ரசம், அப்புறம் மோர் பேக்கெட்டில் பாலித்தீன் பேக்கில் இப்போ பண்ணிடுறாங்க. காய் வச்சு கொடுத்துட்றாங்க. இது அப்ராக்சிமேட்டாக லஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு 50 ரூபாவும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப காரம் இல்லாமல், அதாவது வீட்டில் நம்ம அம்மா எப்படி நமக்கு செஞ்சு தருவாங்களோ அந்த லெவலில் சாப்பாடு டேஸ்டியாக இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சாப்பாடு பிள்ளைங்க சாப்பிட்றப்ப பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களாம் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அதாவது ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ரெண்டாவது அவங்களால டைஜஷன் நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு பிஸ்னஸும் ஜாஸ்தியாகும். இதை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம மார்க்கெட்டிங், அதாவது ஒரு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தொடங்க, இல்லை லஞ்ச் மட்டும் தொடங்க. லஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு அதாவது இதுலேயும் எடுத்துகிட்டு போகலாம் பாத்திரங்களில், அதாவது இது இருக்குல்ல, அந்த பாத்திரங்கள்லேயும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஐடி பார்க் பக்கத்தில், இல்லை ஒரு பெரிய ஆஃபீஸ் பக்கத்தில், அந்த மாதிரி இது பக்கத்தில் நீங்கள் அங்கே ஸ்டால் மாதிரி போட்டுட்டு அங்கேயும் நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இல்லை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி அதையும் நம்ம கொடுத்துட்டு அதை அவங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் திருப்பி வாங்கிடணும். அவங்க சாப்பிட்டு அங்கேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். இந்த மாதிரியும் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு ஹைஜீனிக்கான ஃபுட்டு கொடுக்குறப்ப, டேஸ்டியான ஃபுட்டு கொடுக்குறப்ப உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச்சு, அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஆஃபீஸோ இல்லை இதில் தொடங்க. இது நல்லா வந்துடுச்சா, உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வீட்டிலேயே ஒரு ஆள் போட்டு, உங்களுக்கு இது 10க்கு 10 இடம் இருந்தால் போதும். நார்மல் கிச்சன்லேயே, இல்லை நிறைய உங்களுக்கு சேல்ஸ் ஆக தொடங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக அடுப்பு வாங்கிக்கலாம், அதுக்கான வெசில்ஸ் வாங்கிக்கலாம், பெரிய பெரிய பாத்திரங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில் வர்ற லாபத்திலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் போட்டு அவங்கள சமையல் பண்ண சொல்லி அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு வேன் வாங்கிக்கலாம். வேன் வாங்கி அது மூலயமா எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த டைமிங் கொடுக்கணும். டைமிங்கில் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்குற டேஸ்ட் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும். நமக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டை மாற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அதை சரிவை ஏற்படுத்தும். அதனால் நல்ல டேஸ்டியாக, ஹைஜீனிக்காக, உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ இதுலேயும் ரெண்டாவது இப்போ நிறையா வீட்டுங்களில் பேரண்ட்ஸ் மட்டுமே இருக்காங்க. அதாவது அம்மா அப்பா மட்டும் இங்கே இருப்பாங்க. பிள்ளைங்க அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்காங்க. சிலவங்க நம்ம ஊரில் இல்லாமல் வெளியூரில் இருக்காங்க. இது சென்னையில் தான் பண்ணணுன்னு தேவையில்லை. ஒரு கிராமத்தில் முதற்கொண்டு பண்ணலாம். ஒரு சின்ன சிட்டியில், ஒரு டவுன்லலாம் கூட நம்ம பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஏரியாவில் சர்வே பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர்த்துக்கு டிஃபன் வரும். ஆஃபீஸுங்களில் லஞ்ச் தாராளமாக கொடுக்கலாம். சில இடத்துல இப்போ அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சிலவங்க அதாவது அம்மா அப்பா மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு இது சாப்பாடு செய்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி வீட்டு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4லேருந்து 5 ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் யூஎஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபனில் கொண்டு வச்சுருவாங்க. காலைல 7:30 மணிக்குள்ளே வந்துடும். டிஃபன் கொண்டு கொடுத்துருவாங்க. மத்தியானம் அதே போல் நைட்டு அவங்க சாப்பிட்ட டிஃபனை வெளில எடுத்து வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. 12 மணிக்கு லஞ்ச் வந்துடும். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருந்த டிஃபன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. லஞ்ச் கொண்டு வச்சுருவாங்க.
திருப்பி நைட் அதே மாதிரி நைட்டு வந்து டிஃபனை வச்சுட்டு லஞ்சுக்கான டிஃபன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ரொட்டீனாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. வீடுங்களையே வீடு தேடி வந்து நமக்கு சாப்பாடு வருது. இது வந்து நல்ல பிஸ்னஸ்ஸு. இதை வந்து நீங்கள் நல்லா அதாவது பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டிலேருந்து பண்ணுறதுல டிஃபன் சர்வீஸுன்றது வந்து இது ஒரு வகையான பிஸ்னஸ்ஸு. ரெண்டாவது வந்து டியூஷன் சென்டர்ன்றது வந்து நார்மலாக வந்து இப்போ எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கள இல்லை வந்து கொஞ்சம் 10th படிக்கிற வரைக்கும் பிள்ளைங்க, அப்புறம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு எல்லாமே நம்ம டியூஷன் சொல்லலாம். நீங்கள் வந்து டீச்சராக இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு நாலேஜ் இருக்குது, டீச்சிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா, அதே போல் வந்து இப்போ நிறையா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி பண்ணுறதுனாலும் வீட்டில் வச்சே நம்ம வந்து ஒரு 10 பிள்ளைங்களுக்கு 8வது 9வது 10வது படிக்கிற பிள்ளைங்க, 11வது 12வது படிக்கிற பிள்ளைங்க, மேக்ஸு, சயின்ஸு, அப்புறம் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு வீட்டில் வச்சே கூட நீங்கள் டியூஷன் எடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். இது டியூஷன் எடுக்கிறதும் அதே போல் உங்களோட திறமையை, உங்கள்கிட்ட இருக்க கல்வி அறிவை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறப்ப வந்து அதில் இருக்க இன்பம், அதாவது அதில் அவங்க வந்து நல்லா பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து இந்த பிஸ்னஸில் மட்டும்தான். சாப்பாடு பிஸ்னஸ்லேயும் கல்வி அறிவு கொடுக்குற பிஸ்னஸ்லேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற பிஸ்னஸ் எது செஞ்சாலுமே எவ்வளோ தான் நமக்கு லாபம் வந்தாலுமே அதில் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த 2 பிஸ்னஸுமே வந்து உங்களுக்கு மனசில் திருப்தி கிடைக்கும். நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 2 பிஸ்னஸையும் நீங்கள் யோசிங்க. அதே போல் வந்து உங்களுக்கு இப்போல்லாம் எல்லாருமே வந்து நிறையா பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு யோகாவோட நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, யோகா வந்து உங்களுக்கு இன்னொருத்தருக்கு டீச் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யோகா சொல்லித்தரலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து இப்போ சிலம்பம் சொல்லித்தராங்க, கராத்தே சொல்லித்தராங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க, சின்ன பிள்ளையில் கற்றுருக்கீங்க, இல்லை ஸ்கூல் வயசில் கற்றுருக்கீங்க, இல்லை இப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட நீங்கள் கற்றுக்கிட்டதை வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒரு 4 பேர்த்துக்கு உங்கள் ஏரியாவில் 4 பேர் தொடங்குனீங்கன்னா அது அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். அப்போ வந்து மார்னிங் ஒரு கிளாஸு, ஈவினிங் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாம். பேட்மிண்டன் கோச் இருக்குது, நிறையா வந்து சென்டர்ஸ் வந்துருச்சு. நீங்களே வந்து ஒரு பக்கத்தில் உங்கள் ஏரியாலேயே ஒரு பார்க்கில் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு, கவர்மெண்ட் பார்க் நிறையா இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஒரு இடத்த வந்து பேசிக்கிட்டு அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாஸஸை நீங்கள் எடுத்து நடத்தலாம். இது நடத்துகிறப்பையும் உங்களுக்கு நிறையா இன்கம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் டிப்ஸ்லாம் நான் நிறையா தர்றேன். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, எப்படி பண்ணணுன்ற இது வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை பற்றின டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அதை எப்படி பண்ணணும், எங்கே அப்ரூவல் வாங்கணும். இப்போ டிஃபன் சர்வீஸை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க, நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் FSS சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டில் வந்து ஃபுட் கிரேடுக்கான ஒரு லைசன்ஸ் வாங்கணும், GST வாங்கணும். இதெல்லாம் நம்ம எங்கே வாங்கணும், எப்படி பண்ணணும், அதெல்லாமே நான் சொல்கிறேன். இதே போல் கவர்மெண்ட் லோன்ஸ் கிடைக்கும், அதையும் உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் லோன் கிடைக்கும், இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.